அண்ட் ராகுல் காந்தியை காலத்துக்கும் எதிர்கட்சி தலைவராக வச்சுக்கிறதுங்கிற இந்த அசைன்மெண்ட்ல தான் விஜய்க்கு இந்த மாதிரியான ஒரு ஹைப் தரப்படுதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த அவர் குறித்த வந்து இந்த ஃபேக் நியூஸ் எல்லாம் இருக்குல்ல, அதை அவங்க அலோவ் பண்ணுறாங்க. இவங்க எதில் கடுப்பாக இருப்பாங்கன்னா, பாப்புலர் வந்து விஜய்னார், ப்ராக்ரஸிவ் லீடர் வந்து ஸ்டாலின்னார். பாப்புலர் யார் வேணா ஆகலாம். இப்போ வரைக்கும் பாஜகவை எதிர்த்து பேசுறதுக்கான ஒரு சின்ன ஸ்டெப், ஒரு மில்லிமீட்டர் கூட நகராத ஒருவர் எப்படி பாஜகவோட சண்டை போட்டு பிஎமாக விரும்புவார்? இது இன்னும் சீக்கிரமே கம்யூனிஸ்டுகளும் சரி, காங்கிரஸும் சரி, ஒன்று இவங்களா தாங்க முடியாமல் வெளியில் வருவாங்க, அல்லது அவங்களா அடிச்சு வருவாங்க. டெய்லி ஒரு மீன் மாத்திரை சாப்பிடணும் இல்லையா, அந்த மாதிரி டெய்லி ஒரு பொய் சொல்றதுங்கிறது ஆதவர்ஜனா பண்ணிகிட்டே இருக்காரு. தடுக்கவே முடியல அந்த வெள்ளத்தை, வெளியில் எக்ஸ்போஸ் பண்ணவும் முடியல. இது ஒரு மாதிரி ஒரு முட்டு சந்தில் மாட்டிக்கிட்ட மாதிரியான ஒன்று தான் இருக்குது. ருசி ஆனந்திருக்காரு இல்லையா, அவர் சட்டமன்றத்தில் எதுவுமே பேசாமல் இருந்து ஒரு நாள் பேசினார் தெரியுமா, அது ஆதவர்ஜனாவுக்கு சொன்ன பதில். தங்கள் மீதான அந்த விமர்சனங்கள் குறித்து அவங்களுக்கு எந்த அக்கறையும் கிடையாது. நான் அப்படி தாண்டா அப்படிங்கிறது இது கல்ச்சர் வந்து அவர் விஜய் ஆரம்பிச்சதுலேருந்து இருக்கு. வணக்கம் நேயர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினராக இணைஞ்சிருக்கிறாரு சமூக செயல்பாட்டாளர், அரசியல் விமர்சகர் திரு வில்லவன் ராமதாஸ் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். சட்டமன்றம் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு வெளியில இருந்த பெரிய டாக் என்னன்னா, பாருங்க, ஆளும் கட்சியா இருக்கிறத விட திமுக வந்து எதிர்கட்சியா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, சட்டமன்றத்துல எப்படியும் திமுக ஸ்கோர் பண்ணுவாங்க, தாவேகா டோட்டலா எக்ஸ்போஸ் ஆயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்து நம்மளால நிறைய பார்க்க முடிஞ்சது. ஆனா நடக்கிறது என்னமோ அதற்கு நேர்மாறாக நடக்குதோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்து இந்த சட்டமன்ற நடவடிக்கைகள்லாம் பார்க்கும்போது வருது. உங்களுடைய முதல் கட்ட பார்வை என்ன? ஆமா, இது ஒப்பீட்டளவில் இதை பார்க்கும்போது அவங்க என்ன அதாவது திமுக தரப்பு எதிர்பார்த்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண முடியல. காரணம் ரெண்டு. இவங்க கூட சண்டை இடுவதுங்கிறது அது புது ஒரு வினோதமான ஒரு எதிரி. இவங்க வந்து சீரியஸான டயலாகுக்கு எதுக்குமே தயாராக இருக்க மாட்டாங்க. இந்த எச்சு துப்பி வம்பிழுக்கிறதுங்கிற மாதிரியான ஸ்ட்ராட்டஜி தான் இவங்க ஃபாலோ பண்ணுறது. அந்த விவாதத்துக்கு சம்மந்தமே இருக்காது. ஒரு சண்டையை வலிந்து ஆரம்பித்து அதன் வழியாக கொண்டு போகிறது. அண்ட் இன்னொன்று ஒரு கட்டு, ஒரு இன்ஸ்டாகிராம் வீடியோவுக்கான கட்டை எதிர்பார்த்து மட்டும் பேசுறதுங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி இவங்களுக்கு ரொம்ப புதுசு. அந்த தமிழ் சினிமாவில் இதுன்னு புது போர் உத்தியா இருக்கேங்கிற மாதிரி. வெள்ளக்காரன் பீரங்கியோட வந்த போது இவங்க என்ன தடுமாறி நின்னதை போல, அல்லது வேற ஒரு இதோட வந்த மாதிரி இப்படி ஒன்று தடுமாறுறாங்க. அடுத்ததா இங்கே போனவங்கல்ல ஒரு வலுவான பேச்சாளர்கள் குறைவுதான் திமுக தரப்புல இருந்து. அப்போ இதை டிஃபெண்ட் பண்றதுங்கிறது இன்னொரு வகையிலையும் சிக்கலா இருக்கு. பல விஷயங்கள்ல திமுக காரங்களே எழுதுறது என்னன்னா, இதை இவ்வளவு ஈஸியா எதிர்கொண்டிருக்கலாமே, ஏன் விட்டாங்க? இப்போ கூட ரீசெண்ட் இதுல இந்த அர்ச்சகர், அனைத்து ஜாதி அர்ச்சகர் வழக்குல கூட அப்படி ஸ்டாலின் தான் இதை வந்து டம்மியா ஆளை போட்டு கேச இழுத்து விட்டாரு, இதை நிப்பாட்டினது ஸ்டாலின் தான் சொல்லி ஆதவர்ஜனா ஓப்பனா குற்றம் சாட்டுறாரு. ஆனால் அதை மறுத்து பேசுறதுக்கு இந்த தரப்புல ஆட்கள் இல்லை. அறநிலையத்துறை அமைச்சர், முன்னாள் அறநிலையத்துறை அமைச்சர் அங்க இருக்காரு, அவரும் அதை மறுத்து பேசுன மாதிரி தெரியல. அதாவது எதை விருப்பத்தோட ஒரு அரசாங்கம் ஏராளமான எதிர்ப்பை மீறி ஒரு செயலை செஞ்சதோ அதை டிஃபெண்ட் பண்ணி பேசுறதுக்கான ஆட்கள் இல்லை. இந்த துணிச்சல் அவங்களுக்கு என்ன கொடுக்குதுன்னா, கிட்டத்தட்ட ஒரு டெய்லி ஒரு மீன் மாத்திரை சாப்பிடணும் இல்லையா, அந்த மாதிரி டெய்லி ஒரு பொய் சொல்றதுங்கிறது ஆதவர்ஜனா பண்ணிட்டே இருக்காரு. தடுக்கவே முடியல அந்த வெள்ளத்தை, அது வெளியில எக்ஸ்போஸ் பண்ணவும் முடியல. இது ஒரு மாதிரி ஒரு முட்டு சந்தில மாட்டிக்கிட்ட மாதிரியான ஒண்ணுதான் இருக்கு. பட் ஒரே ஐடியா அதை நான் டிஎம்கேவை குறை சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து முழுக்க என்டர்டெயின்மெண்ட் அடிப்படையில ஒரு இதை நடத்துறாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு சுகுணா திவாகர் சொன்னது போல ஒரு பிக் பாஸ் வீடு மாதிரி அசம்பிளியை மாத்துறதுக்கு அவங்க முயற்சி பண்றாங்க. ஏன்னா அந்த பிக் பாஸ் வீட்டில் தான் ஒரு ப்ராக்ரஸிவ் ஆர்குமெண்ட் இருக்க வாய்ப்பே இல்லை. அங்கே யாரோ ஒருத்தர் அடிக்கணும், யாரோ ஒருத்தர் அவமானப்படுத்தணும். இதுதான் பிக் பாஸ் வீட்டை இன்ட்ரெஸ்டிங்காக வச்சுக்கிறது இல்லை. அதை போல இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஏதாவது சொல்லி யாரையாவது வம்புடுத்தி, யாரையாவது அவமானப்படுத்தி அந்த டாஸ்க் இதுதான். எக்ஸாக்ட்லி அதேதான், இன்னைய டாஸ்க் இதுன்னு கொடுத்துட்றாங்க. ஒரு 4 பேர் மட்டும் தான் பதில் சொல்றாங்க. நீங்க பேரிடர் இது ஒரு ஸ்ட்ராட்டஜியாவே பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா ஆஃபென்ஸ் இஸ் த பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் டிஃபென்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஆளுங்கட்சியை நோக்கி வரக்கூடிய அந்த கேள்விகளை வந்து மடைமாற்றணும் அப்படிங்கிறது ஒரு நோக்கமா? இல்லை திமுக வந்து ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ்ல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, ஸோ அப்போ அவங்கள வந்து இந்த மாதிரி தனிப்பட்ட முறையில ஒரு கட்சியை மட்டம் தட்டுறது, இல்லை அவங்களுடைய செயல்பாடுகளை மட்டம் தட்டுறது மூலமாக பிரச்சனைகளை திசை திருப்பக்கூட ஒரு யுக்தியா பார்க்கலாம்? இல்லை, இவங்க நான் இதை விட கொஞ்சம் பிரச்சனை வந்து இதை விட கொஞ்சம் பெருசுன்னு நான் நினைக்கிறேன். இவங்களோட வடிவமே என்னன்னா, ஒரு என்டர்டைன்மெண்ட் அடிக்ட்டுங்களை மட்டும் நம்பி இயங்குகிற ஒரு கட்சி அது. அங்க நான் அந்த கூட்டத்தை அவங்க ரசிகர்கள்ட்ட போய் நான் இதெல்லாம் செஞ்சேன் பாருங்கன்னு பட்டியல் வாசிங்கனால அவங்களுக்கு பிடிக்காது. அப்போ அவங்கள வந்து என்டர்டெயின் பண்ணணுங்கிறது தான் இந்த இடத்துல நோக்கம். என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும்னா எதிரில் இருக்கவன வம்பிழுக்கணும்.
அதனாலதான் சிஎம் பெருசா வந்து நான் இதெல்லாம் செஞ்சேன்னெல்லாம் வாசிக்கிறது இல்லை. அவர் எதை நம்புறாருன்னு சொன்னா எதிரில் இருக்கிறவனை இன்சல்ட் பண்ற மாதிரி ப்ரோவோக் பண்ற மாதிரி ஒண்ணுதான் அவர் விரும்புறாரே தவிர நாங்க இதெல்லாம் செஞ்சிருக்கோம் பாருங்கன்னு சொல்லல. அந்த கையில அந்த சிம்பிள் காட்டுறதோ, என்கிட்ட 3 ஃபைல் இருக்குங்கிறதோ, ஒரு சவால், ஒரு படத்துல வர்ற மாதிரி இல்ல ஒரு சீரியல்ல வர்ற மாதிரின்னு வச்சுக்கோவேன். அப்படி ஒரு சவாலை விட்டுட்டு அது மூலமா தான் ஆட்களுக்கு ஒரு கண்டென்ட்டை சப்ளை பண்றதுங்கிற அளவுல தான் இருக்கிறாங்க. இந்த இவங்களுக்கு வந்து ஒருவேளை ப்ராக்ரஸிவா ஏதாவது செஞ்சு வாசிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அது இவங்க ஆட்களை இழக்க வைக்கும். பிரச்சனை எனக்கு கேள்வி வரக்கூடாதுங்கிறது இல்ல, என்ன செஞ்சா என்னோட கேங் சந்தோஷமா இருக்கும். ஓகே, அவங்கள அந்த வைப் மோட்லயே வச்சு அந்த யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் என்ன தம்ப்நெயில் போட்டா யூடியூப் ஓடும் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு இது இருக்குல்ல, நிர்பந்தம் இருக்குல்ல. இவங்களுக்கு இவங்களோட ஃபேன் பேஸை இப்படித்தான் திருப்திப்படுத்த முடியுங்கிற ஒரு நிர்பந்தம் இருக்கு. ரெண்டாவது, இவங்க செயல்பாடுங்கிற அளவுல எதுவுமே பண்ண மாட்டாங்கிறத நம்ம 100 நாள்ல தெரிஞ்சுட்டு இருக்கலாம். அண்ட் பாஜகவுக்கு இவங்களோட பயம் இருக்கு இல்லையா? அமித்ஷா பேரை சொல்றது யாரு தடுக்க? அமித்ஷா பேரை சொல்ல வேணாம், சபாநாயகருக்கு இவர் உத்தரவு போடுறாரு, அதை ரிமூவ் பண்ணிடுங்க, ஆலோசனை தான் வேணா ஆதவர்ஜுனா சொல்றாரு இல்லையா, நீங்க இவர் அமித்ஷா பேரை எடுக்க வேண்டாம், யூனியன் கவர்மெண்டோட இணக்கமா போனா 2 லட்சம் கோடி, நம்ம பிரச்சனை எல்லாம் சரி பண்ணிட்டோம்னா 2 லட்சம் கோடி அப்படிதான் கொடுத்தாங்களா இது வரைக்கும்? அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அவங்க கூட இவர் பாஜகவை தொடாமல் ஒரு அரசியல் நடத்தும் போது அண்ட் உள்ளவும் கூட இவங்க வந்து இதற்கு முன்பு இருந்த திட்டங்களை செயல்படுத்த விரும்பாம புதுசா கூட எதையும் செய்யாம, நீங்க கண்ணுக்கு எதிரில் அந்த டேமேஜ் எல்லாம் பார்த்து தெரியும். சென்னையில 300 பேருந்துகள் குறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி செல்வா சொல்றாரு சிபிஎம்ல இருந்து. ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பே வருது விழுப்புரம் சைடுல நினைக்கிறேன், பேருந்துகளை வார நாட்கள்ல குறைங்கிறாங்க. இதை மாதிரி அதாவது நாங்கள் வந்தால் எல்லாத்தையும் ஈஸியாக்குவோம், அவ்வளோ எல்லாருக்கும் எல்லாம் போய் சேருங்கிற மாதிரி சொன்னவங்க அடிப்படையான போக்குவரத்துல கை வைக்கிறாங்க. பைக் டாக்ஸியா ஆட்டோவாங்கிறதுல ஒரு தீர்மானகரமான முடிவுக்கே வர முடியல. இவங்க வந்து அந்த மாதிரியான ஆக்ஷன்ல தன்னை வெளிப்படுத்துறதுங்கிறது இவங்க யாருக்குமே தெரியாம இருக்கு. ஏன்னா யாருக்குமே அதில் ஆர்வம் இல்லை. இவங்க ஒரு என்டர்டெய்னராக இருந்துட்டா போதும். இது மாதிரி செஞ்சு என்ன பிரயோஜனம் யோசிச்சு பாருங்க. இவங்களோட ஜெயிச்சு வந்த ஹிஸ்டரி எடுத்து பார்த்தோம்னா இது ஒரு செயல்பாட்டுனால இவர்கள் 35% மக்களை கவரல. ஒரு ஃபேண்டசி, ஒரு ட்ரீமை செல் பண்ணிருக்காங்க, ஒரு மாற்றத்தை நாங்க கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி. இப்ப நம்ம கடந்த சட்டமன்ற செஷன்ஸ் எவ்வளவோ பார்த்திருக்கோம். ஒரு ஆளுங்கட்சி வந்து எதிர்கட்சிகள் கேள்வி கேட்கிறோம், அதுக்கு அவங்க பதில் சொல்றதும், உங்க ஆட்சியில நீங்க இதெல்லாம் செய்யல அப்படின்னு விமர்சனம் பண்றதும் வந்து சகஜம் தான். அந்த மாதிரியான ஒரு ஆரோக்கியமான கருத்து முரண்பாடுகளை வந்து நாம நிறைய பார்த்துருக்கோம். ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீதியாக, நிர்வாக ரீதியாக, இல்ல கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டு, இல்ல பாலிசி சம்மந்தப்பட்டு, இல்ல பொலிட்டிக்கல் ரீதியான ஆர்குமெண்ட்ஸ் வந்து தாண்டி இது ஒரு தனி மனித தாக்குதல் அப்படிங்கறத நோக்கி போகுதோ அப்படிங்கிற ஒரு இல்ல. அது மட்டும்தான் அவர்களுக்கு இது சினிமாவை மட்டும் நம்பி இருக்கவங்கிறதுனால அந்த இடத்துல ஒரு வில்லன் வேணும். ஒரு ஹீரோ உருவாகணும்னா அந்த இடத்துல ஒரு வில்லன் வேணும். அப்போ அவங்க இது உருவாக்குறதுக்கு இல்ல, ஒருவேளை அது நடக்கலன்னு வச்சுக்கோங்களேன், கேள்வி எங்கெங்க வரும்? ஆவின் பால் ஏன் ஆவினுக்கு சப்ளை குறையுது, இந்த கேள்வி வரும். ஏன் பேருந்துகள் எண்ணிக்கை குறையுது, இந்த கேள்வி வரும். ஏன் தூய்மை பணியாளர்களுக்கு நீங்க ஆதரவு கொடுத்து ஏன் இன்னைக்கு அவங்கள பத்தி யோசிச்சு பாருங்க. அதுல இதற்கு முன்பு அமைச்சர்கள் போய் சந்திச்சாங்க, இப்போ லயலாமணி போய் சந்திக்கிறாரு. இதுவே என்னன்னா உன் ஸ்டாண்டர்ட் அவ்வளவுதான் சொல்ற மாதிரி இருக்குல்ல, கேட்பாரே இல்லை. இதெல்லாம் வந்து ஒரு இன்னொன்று, நீங்க நடக்கிற குற்றங்களை பார்த்தீங்கன்னா முதல் 100 நாள்ல 200 கொலைகள். கொலை பிரச்சனை, கொலை கூட 2வது, அது கூட ஒரு அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டு. ஆனால் அந்த கொலையோட பேட்டர்னை கவனிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப அல்பமான காரணம், இம்பல்சிவா ரொம்ப சின்ன பசங்க இன்வால்வ் ஆகிறாங்க. இந்த அண்டர் 25 செக்ஷன் எல்லாருமே தங்களுக்கு ஒரு பெரிய அதிகாரம் தாங்க ஜெயிச்சிட்டதான் நினைக்கிறாங்க. ஸோ ஒரு நிராகரிப்பையோ ஒரு சண்டையோ அவங்களால டாலரேட் பண்ண முடியல. கோயம்புத்தூர்ல நடந்த அந்த குற்றங்களை எல்லாம் அந்த பையனை அடிச்சு அமுதன், அந்த அதுல கொலை இருக்கு இல்லையா, அந்த கொலை அதுக்கு நடந்த முதல் 2 நாள், அதன் பிறகு 2 நாள்னு பாத்தீங்கன்னா நடந்த எல்லா குற்றங்கள்லையும் யாரோ ஒரு மைனர் சம்மந்தப்பட்டிருக்காங்க. இன்னொரு பையன் ஏன் இந்த என்டர்டைன்மெண்ட் அடிக்டா சொசைட்டி மாறிட்டு இருக்குங்கிறத சொல்றேன்னா, சீரியல் பார்த்துட்டு இருந்த பல பேர் சட்டமன்றம் பார்க்க வர்றாங்க. அப்படின்னா மக்களுக்கு ஒரு அரசியல் அவேர்னஸ் வந்திருக்கணும். ஆனால் முக்கியமான பிரச்சனைகள் விவாதத்துக்கே வரல. ஏன் இவ்வளவு லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை வருது, ஏன் இவ்வளவு மைனர்ஸ் இன்வால்வ் ஆகிற பிரச்சனைகள் வருது, எதனால விலைவாசி எல்லாம் 20% 30% ஏறுது, அரிசி ஸ்டாக் இருக்குன்னு அமைச்சர் சொல்றாரு. அந்த விவசாயத்துறைக்கான அமைச்சர் வந்து அரிசி நெல் போதுமான அளவு ஸ்டாக் இருக்குங்கிறாரு. ஆனா நெல் 20 ரூபா விலை ஏறுது, 15 ரூபா மூட்டைக்கு, 25 கிலோ மூட்டைக்கு 300 ரூபா 400 ரூபா விலை ஏறுது. இப்பவே இவ்வளவு ஏறுதுன்னு சொன்னா இப்போ உற்பத்தி பாதிக்கப்படுதுன்னா இன்னமும் ஏறும்.
வேலைவாய்ப்பு, இதை பத்தியான எந்த பிரச்சனை குறித்தும் மக்களுக்கு அரசியல் ஆர்வம் வந்திருக்குன்னா இந்த நேரம் விவாதம் வந்திருக்கணும்ல. விவாதம் வராம சட்டமன்றத்தை மட்டும் பாக்குறாங்கன்னா என்ன அர்த்தம்? அப்ப அவனுக்கு சீரியல் போர் அடிக்குது. பிக் பாஸ் வந்து அவ்வளவு என்டர்டெய்னிங்கா இல்ல. அதனால இவங்க மைக்ரேட் ஆகி வர்றாங்க. இது அரசியலை என்டர்டெயின்மெண்டா பாக்குறது இன்னும் ஆபத்தானது. ஏன்னா ஒரு டீப் திங்கிங் தேவைப்படுகிற எந்த செயலையும் இப்போ இருக்கிற அந்த நியூஸ் கன்சியூமர்ஸ் வந்து விரும்புறது இல்லை. பிரச்சனை அதுதான். இப்படி ஒரு சூழல்ல எப்படி நம்மளால குற்றங்கள் இம்பல்சிவா இருந்துச்சுன்னா, சொசைட்டி இவ்வளவு இம்பல்சிவா இருந்துச்சுன்னா எப்போதும் குற்ற மனோபாவம்ங்கிறது வந்து ஓரளவு இருக்கும். ஆனா அதை கண்காணிக்கிற மெக்கானிசம் முன்பே அதை கண்டுபிடிச்சு அதை சரி செய்வாங்க. எப்போதும் ஒரு அதிகாரிகளோட வர்க்கம் வந்து பெருசா எதுக்கு சும்மா போட்டு இவனுக்கு சம்பளம் கொடுக்கூடாதுன்னு தான் அதிகார வர்க்கம் நினைக்கும். குறைவான ஆளை வச்சுதான் அதிக வேலை வாங்கணும்னு ஒரு அதிகாரி நினைப்பாங்க. பர்மனன்ட் எம்ப்ளாயிஸை விரும்புகிற அதிகாரியை நான் வாழ்நாளில் பார்த்ததே கிடையாது. அவங்களுக்கு அது ஒரு பெரிய தலைவலி. நீங்க 10 கட்டடம் கட்ட சொல்லுங்க, ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து சந்தோஷமா செய்வார். ஆனா ஒரு 100 பேரை புதுசா வேலைக்கு எடுக்க சொன்னா அவர் கடுப்பாவார். ஏன்னா வேலைக்கு எடுத்தான்னா அவனுக்கு சம்பள உயர்வு கேட்டு போராடுவான், டாய்லெட் சரியில்லைம்பான், இவங்களுக்கும் அவங்களுக்கும் சண்டை வரும், யூனியன் ஆரம்பிப்பான், எதுக்கு வம்பு, எல்லாத்தையும் கழிச்சு கட்டி இருக்கிறது ஒரு அதிகாரியோட மனோநிலையா இருக்கும் எப்போதுமே. ஆனால் ஒரு அதிகாரி இப்படி இருந்தான்னா அது எனக்கு ஆபத்துன்னு நினைக்கிற அரசியல் தலைமை இருந்துடும். அப்படி இருந்துச்சுன்னா தான் குறைஞ்சபட்சம் தொழிலாளர்களுக்கு, விவசாயிகளுக்கு வேண்டியது கிடைக்கும். 80% நிலப்பரப்பு பயிரிடப்படலை இந்த முறை குறுவைக்கு அப்படிங்கிறது செய்தி. 80% என்னாச்சு? எத்தனை ஊர் சேலத்துல ஆரம்பிச்சு நீங்க தஞ்சாவூர், நாகப்பட்டினம் வரைக்கும் இவ்வளவு பெரிய இடத்துல லட்சக்கணக்கான மக்கள் கூலி விவசாயிகள் இருக்காங்க. இந்த விவசாயத்தை நம்பி இருக்கிற பிற தொழிலாளர்கள் இருக்காங்க. வண்டி வாடகைக்கு விடுறவங்க இருப்பாங்க இல்லையா, நடவு நடுற எந்திரம், அறுப்பு இருக்கிற எந்திரம் வாடகைக்கு விடுறவங்க இருப்பாங்க, மோட்டார் மெக்கானிக்னு எவ்வளவோ பேர் பொருளாதாரம் சார்ந்து இருக்கிற ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு போகம் 3 மாசம் உங்களுக்கு வேலை இல்லை. 80% மாணவர்களுக்கு வேலை இல்லை. இந்த பிரச்சனைக்கு இது ஏதாவது ஒரு காம்பன்சேஷன் நம்ம கொடுக்கணுங்கிற விவாதம் கூட இன்னும் வரைக்கும் வரல. ஜூன் மாதம் 12ஆம் தேதி திறக்க வேண்டியது. இப்போவே நிலத்தடிகளை உறிஞ்சி எடுத்துட்டோம்னா அடுத்த போகத்துக்கு என்ன பண்ணுவாங்க? இன்னும் 1.5 வருஷத்துக்கு இருக்க போகுது. ஸோ இது எதுவுமே விவாதத்துக்கு வராமல் அரசியல் ஆர்வம் வந்திருக்குன்னா நாம் அந்த ஆர்வத்து மேலே தான் சந்தேகப்படணும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த மாதிரி ஒன்று வரல. இந்த என்டர்டெயின்மெண்ட் அடிக்டாக மாற்றி வச்சிருக்கிறதுக்கான விலையை தமிழ்நாடு அடுத்த பல வருடங்களுக்கு கொடுக்குற மாதிரி ஆகும். ஏன்னா நான் இதை பார்த்து தான் நான் பயப்படுறேன். டிவிகேவை பார்த்து பயப்படுறதை விட அவங்களோட இந்த மாதிரியான செயல்பாடுகள், அற்பமான பாலிடிக்ஸை பார்த்து பயப்படுறதை விடவும் அதை கன்சியூம் பண்ற அந்த இன்னொரு செக்ஷன் உருவாயிருக்கு இல்லையா, அவர்களோட நடத்தை தான் எனக்கு பயமா இருக்கு. இவங்களை கூட ஏதோ ஒரு வகையில வீழ்த்திடலாம், மீதி இருக்கிற 60% ஒரு வேலையை செஞ்சு வீழ்த்திட முடியும். ஆனால் இப்படி ஒரு எந்த பிரச்சனை, நீங்க ஏதாவது ஒரு கடந்த 3 மாதங்கள்ல எந்த ஒரு பிரச்சனை தொடர்ந்து ஒரு வாதம் விவாத பொருளா தமிழ்நாட்டில் இருந்திருக்கு? நம்ம நீட்டை பத்தி விவாதிச்சிருக்கோம். எங்கேயோ ஏதோ ஒரு மாநிலத்தில் நடக்கிற ஒரு சிறுபான்மையினர் ஒருத்தர் கொல்லப்படுற ஒரு பிரச்சனையை பத்தி நாம மாவட்ட வாரியா பேசியிருக்கோம், கூட்டங்களை போட்டு இது பண்ணியிருக்கோம், தொடர் விவாதமா இருந்திருக்கு. இப்போ அந்த மாதிரி கன்சிஸ்டண்டா ஒரு விவாதம் எதை பத்தியுமே நடக்கல. 2 நாளைக்குள்ள போயிடுது. காவேரி பிரச்சனை மேல வருங்கும் போது உதயநிதி கைது செய்யப்படுறாரு, விவாதம் மாறுது. அடுத்த ஒரு பிரச்சனை, தூய்மை பணியாளர் பிரச்சனை வரப்போகுதுன்னா அது வேற ஏதோ ஒன்று உள்ள வந்து சொல்லுறாங்க. எனக்கு இந்த டைவர்ஷன் மடைமாற்று அரசியலையும் மற்றதையும் பார்க்கும்போது இந்த அல்ட்ரா என்டர்டைன்மெண்ட் மோடுல மக்கள் இருக்கதையும் பார்க்கும்போது தான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் நேற்று ரொம்ப தெளிவா வந்து இந்த சட்டமன்றத்துல குறிப்பிட்டே சொல்றாங்க. அதாவது ஒரே நாளைக்கு 6 மானிய கோரிக்கை வச்சிருக்கிறீங்க, எல்லாத்துலயும் மினிமம் 15 மினிட்ஸ் தான் டிஸ்கஷன் சொல்றீங்க. ஆனா 2 மணி நேரம் நீங்க வந்து மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்க. நாங்கள்லாம் அவ்வளவு தூரம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு சட்டமன்றத்துல மக்கள் பிரச்சனையை பேசணும்னு வரோம், எங்களுக்கெல்லாம் வாய்ப்பு வந்து மறுக்கப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வைக்கிறாங்க. நேரடியாகவே ஆதவ அர்ஜுனா சொல்றாங்க, நீங்க பேச ஆரம்பிச்சீங்கன்னா தான் பிரச்சனை வருது தம்பி அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பாக ஆதவ அர்ஜுனா, நிர்மல்குமார், இவங்க 2 பேர் மீது தான் வந்து பல குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது. அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு மோட்லயே வராங்க அப்படின்னு சொல்லி. ஆதவ அர்ஜுனாக்கு ஏதோ பர்சனல் ஸ்கோர்ஸ் இருக்கு வித் டு செட்டில் வித் டிஎம்கேன்னு நினைக்கிறீங்களா? இது பியாண்ட் பாலிடிக்ஸ், அது ரொம்ப பர்சனலா போகுது. இல்ல, நான் இந்த கேம் பிளான வேற மாதிரி பார்க்க விரும்புறேன். அவரு இங்க விஜய் எல்லாம் ஒண்ணும் கிடையாது, நான் தாங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ண விரும்புறாருங்கிறத நான் பாக்குறது. நீங்க நேற்று இருக்கிற முக்கியமான பெர்ஃபார்மன்ஸ் தான். எஸ், நான் வந்து ஐ ஷுட் பி தி சென்டர். நான் தான் இந்த வண்டியை ஓட்டுறது நான் தான், ஒரு ஓனர் அவர் தான், நான் இந்த வண்டியை வழி நடத்திட்டு போறது நான். அவர் போட்டிருக்கிற சட்டை அந்த மாதிரி தான் அவர் தான் செய்ய வர்றாரு. நீங்க இந்த கிளாஷை கூட நீங்க கவனிக்கலாம். புசி ஆனந்த் இருக்கார் இல்லையா, அவர் சட்டமன்றத்துல எதுவுமே பேசாம இருந்து ஒரு நாள் பேசினார் தெரியுமா? அது ஆதவ அர்ஜுனாக்கு சொன்ன பதில் அது. ஏன்னா ஆதவ அர்ஜுனா எப்போதும் வந்து நான் தான் இந்த அரசாங்கத்தை நடத்துறேன், யாரை பத்தி எந்த அமைச்சருக்கும் பதில் சொல்ல விட்டுறதுல இவர் தான் எந்திரிச்சு பதில் சொல்றாரு.
அதுக்கு சொன்ன பதில் தான் புசியானது. 30 வருஷமா நான் விஜய் கூட இருக்கேன், இங்க கேண்டிடேட் எல்லாமே என்ன தேடி வந்தவங்க, இவர் வந்தார் அவர் வந்தாருன்னு சொன்னது வந்து அது ஏதோ விஜய் ஆராதிக்கிற இதல்ல, அது ஆதவர்ஜுனாக்கு சொன்ன பதில். எப்ப நீங்க எல்லாம் நேத்து வந்தாளுங்க, நான் தான் இந்த இடத்துல வந்து சீனியர் அப்படிங்கிறத அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ண விரும்புறாரு. பட் அது நேற்றைய ட்விட்டர் பேஜை முக்கியமான ஊடகங்கள் எதையும் எடுத்து அந்த ட்விட்டர் பேஜை ஒரு ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், எவ்ரி செகண்ட் நியூஸ் வந்து ஆதவர்ஜுனா பத்தி இருக்கும். அவர் ஸ்லோவா அந்த கிரவுண்டை ப்ரிப்பேர் பண்றாரு. டிவிகேலையும் சரி, செய்தி பார்க்குறவங்கள்ட்டையும் சரி, ஆப்போசிட்ல இருக்கவங்கள்ட்டையும் சரி, இங்க இந்த ஷோவை நடத்துறது நான் தான். பிக் பாஸ்ல கமலஹாசன் நான் தாங்கிற மாதிரி அப்படி வச்சுக்கலாம். அந்த மாதிரி அதை ஒண்ணு உருவாக்குறாரு. இது திமுகவுக்கு பிரச்சனை இல்லை, விஜய்க்கு தான் சிக்கல். ஏன்னா அவர் அந்த இடத்துல இருந்து ஸ்லோவா அந்த சசிகலா மாதிரி கூட இல்லை, சசிகலா ஃபோர் ஃப்ரண்ட்ல வந்து எந்த அரசியலையும் நடத்தல. இவர் அந்த மாதிரி ஒண்ணு ட்ரை பண்றாரு. எனக்கு அவர் பிஎம்முக்கு அனுப்பணும்னு இவர் பேசுறது கூட விஜய் அந்த பக்கம் நம்பிட்டு நம்ம சிஎம் எல்லாம் ட்ரை பண்றாருன்னு தான் எனக்கு தோணுது. விஜய் சைலண்டா எல்லாத்தையும் வேடிக்கை தானே பாக்குறாரு, ஒரு சின்ன ஒரு நமுட்டு சிரிப்போட அதை என்ஜாய் பண்றாரோ விரும்புறாரோன்னு ஒரு சில நேரங்கள்ல வந்து தோணுது. இஸ் என்ஜாயிங் ஆல் தட். ஏன்னா இந்த என்டையர் செஷன்லயே நீங்க பாத்தீங்கன்னா அந்த 110 விதியின் கீழ் பேசுனதை தவிர்த்து ரெண்டு வாட்டி தான் அவர் பேசியிருக்காரு. ஒண்ணு உதயநிதி அவர்கள் வந்து இந்த இதுக்கு குறுவை அந்த அவங்களுக்கு வந்து நிதி கொடுக்கணும், நிவாரண நிதி கொடுக்கணும் அப்படின்னோன்னா ஆல்ரெடி ஸ்பெஷல் பேக்கேஜ் கொடுத்துட்டோம், நீங்க பேப்பரை பார்த்தது இல்லையா அப்படின்னு கேட்டது ஒண்ணு. அப்புறம் என் ஃபைல்ல ஆல்ரெடி 3 ஃபைல் இருக்கு என் டேபிள் மேல அப்படின்னு சொன்ன இந்த 2 தருணங்களை தவிர அவர் எதுக்குமே அவருடைய துறை சம்பந்தப்பட்ட மானிய கோரிக்கைகள் வரும்போது கூட அவர் எதுவும் பதில் சொல்ல உட்கார்ந்து என்ஜாய் பண்றாருன்னு நினைக்கிறீங்களா? விரும்புறாரா? இல்ல குறைஞ்சபட்சம் அட்லீஸ்ட் இதை தவிர்க்கலாம், அந்த மீடியால இவ்வளவு பேசும் பொருளாக இது மாறுது அப்படிங்கும் போது, சட்டமன்றத்தோட தரமே குறையுது அப்படிங்கிற விமர்சனங்கள்லாம் வரும்போது இதை குறைக்கணும் அப்படின்னு அட்லீஸ்ட் ஒரு வழிநடத்தல் அவங்களுக்கு ஒரு ஒரு வாட் யூ கால் ஏதாவது ஒரு கரெக்டிவ் மெஷர்ஸ் ஏதாவது எடுக்கணுங்கிறது கூட அவர் முயற்சி பண்ணல. இல்ல அது அவங்க ஆதரவு பத்திரிகைகள் எழுதுறபடியே பார்த்தாலே, ஆனந்தவுடனும் ஜூனியர் உடன் அதெல்லாம் அந்த பத்திரிகைகளோட இதுபடியே பார்த்தாலே கூட அவர் பெரும்பாலும் பொறுப்பை வந்து இன்னொருத்தட்ட ஒப்படைச்சிட்டு ஃப்ரீயா இருக்க தான் விரும்புறாருங்கிறத நாம புரிஞ்சுக்க வேண்டியது. அவர் வந்து என்னன்னா முன்னாடி ஜான் ஆரோக்கியம் சொன்னார் இல்லையா, அவர் ஒரு கல்ட், அவர் சும்மா கொண்டு வந்து எல்லார்ட்டையும் சாவுக்கெல்லாம் கொண்டு வந்து காட்டிட்டு இருந்தாலும் அந்த ஃபேம் போயிடும். அவர் எப்பயாவது வந்தாதான் அந்த மரியாதை இருக்கும், அதற்கான அந்த கிரேஸ் இருக்கும்னு அவரை இப்பவும் அதான் மெயின்டைன் பண்ண விரும்புறாரு. 2வது கவுண்டர் கொடுக்குற அளவுக்கான தயாரிப்பு அவருக்கு இருக்க மாதிரி எனக்கு தெரியல. எப்போதுமே சொல்றேன், ஒரு ஸ்கிரிப்ட் இல்லாம அவரால் எதையுமே பர்ஃபார்ம் பண்ண முடியல. பல விஷயங்கள்ல நான் வந்து நரேந்திர மோடியை இங்க பார்க்க முடியுது. எல்லா அட்மினிஸ்ட்ரேஷன் எதற்கும் பதில் சொல்ல மாட்டாங்க. ஒரு கேள்வி கேட்டா இன்னொருத்தர் பதில் சொல்லுவாங்க, ஒருத்தரை கேள்வி கேட்டா இன்னொருத்தர் பதில் சொல்லுவாங்க, யாரை கேட்டா யார் பதில் சொல்றானே தெரியாது. பள்ளிக்கல்வித்துறையை கேட்டா பொதுப்பணித்துறை அமைச்சர் சொல்லுவாரு, நீர்வளத்துறையை கேட்டா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சொல்லுவாரு, யார் யாருக்கு பொறுப்புன்னு தெரியாது. இல்ல அப்பதானே ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல அக்கௌண்டபிலிட்டியை நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஒரு பொய்யை சொல்லிட்டு அதை பத்தி கூச்சமே இல்லாம இன்னொருத்தர் பேர்ல பழி போடுவாங்க. சின்ன பிள்ளை மேட்டர் வந்து அத மாதிரி ஒரு அட்டர் மிஸ்டேக் இருக்க முடியாது. ஆனா அந்த துணிச்சலை பாத்தீங்களா அந்த அமைச்சருக்கு, அதன் பிறகு நீ தான் தப்பா புரிஞ்சுட்டு நான் கரெக்டா தான் சொன்னேன்ற மாதிரி தான் அவங்க சொன்னாங்க. சின்ன பிள்ளைக்கும் அந்த ரிங்குக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனாலும் கூட இல்ல எனக்கு நான் வந்து 2 கதையை குழப்பிக்கிட்டேன்னு ஒரு மன்னிப்பு கேட்டா பிரச்சனை முடிய போகுது. ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த ரொம்ப அதீதமா செல்லம் கொடுத்து வளர்ந்த பிள்ளைங்களாம் எல்லாத்துக்கும் இன்னொருத்தர் பொறுப்பாக்க தெரியுமா? ஃபெயிலா போனதுல இருந்து ஒரு லவ் பிரேக்கப் வரைக்கும் எல்லாத்தையும் இன்னொருத்தர் பேர்ல பழி போடுறது, ரொம்ப செல்ல பிள்ளைங்க இந்த மாதிரியான ஒரு ரெஸ்பான்ஸை கொடுப்பாங்க. இவங்க எல்லாருமே அந்த மாதிரி தான் நடத்துறாங்க. அப்போ ஓகே, நம்ம இவரோட விஜய் டாபிக்ல இருந்தது அவர் நினைக்கிறேன், அவருக்கு இயல்பில் இப்படி ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனை நடத்துற விருப்பம்லாம் இல்லை. அவரோட ஆரம்ப காலத்துல இருந்தே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா தெரியும், அவர் எதுலையும் பெருசா பொறுப்பெடுத்துக்கிட்டவர் இல்லை. ஒரு எக்ஸைட்மெண்ட்ல நம்ம பவரை பார்த்துருவோன்றதுக்கு அரசியலுக்கு வந்திருக்கலாமே தவிர, அவர் அதை ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனை தான் நின்று வழி நடத்தணுன்ற விருப்பத்தில் இருக்கிற மாதிரி தெரியல. அவர் இதற்கு முன்பே கூட ஒரு தோல்விக்கு பிறகு அவர் சடனா அப்செட் ஆகி நகர்ந்துடுறதுங்கிறத அவரோட வாழ்க்கையில 2-3 இதில் பார்க்கலாம். ஜெயா டிவிக்கு அவங்க ஜெயலலிதா இருந்த போது அந்த பவர்ல வர வச்சு எடுத்த சில இன்டர்வியூஸ் எல்லாம் இருக்கு, பாத்தீங்கன்னா யூடியூப்ல இன்னும் இருக்கு, அதுல போட்டிருக்காங்க. அவர் அதுல ஏன் நீங்க இன்டர்வியூ கொடுக்கறது இல்லைன்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஒரு காமன் பசங்க கேட்குற போது, ஒரு தரம் ப்ரெஸ் மீட் கொடுத்தேன், அப்போ அப்போ அவ்வளோ நல்லா முடியல, அதனால அதுக்கப்புறம் விட்டுட்டேன் அப்படின்னாரு. ப்ராப்ளம் என்னன்னா, அவருக்கு வந்து ஒரு ஃபெயிலியர் ஆச்சுன்னு சொன்னா அதன் பிறகு அதை செய்யறதுக்கு அவருக்கு தயக்கம் இருக்கு. நீங்க இந்த 2 இன்சிடென்ட்லயுமே அவர் பர்சனலா அவர் வந்து சக்சஸ் ஆன மாதிரி அவர் நினைச்சிருக்க முடியாது. முதல்ல அந்த குருவை அவர் ஏதோ நான் பெருசா அவங்க எதிரில் இருக்க வாய அடைச்சிட்டேன் அப்படின்னு பெருமிதமா நினைச்ச ஒரு 1/2 மணி நேரத்துல அது காலாவதி ஆயிடுச்சு.
நீங்க யாரை வேணா வெளியில ஃபேக் டீமை வச்சோ அல்லது வந்து பெய்டு பிஆர் டீம் எல்லாம் வச்சோ மக்கள்கிட்ட செய்தியை கொண்டு போகலாம், பொய்யை கொண்டு போகலாம். ஆனா நம்மளோட மனசாட்சியை வந்து நம்மளால ஏமாத்திட முடியாது. அதுக்கு நல்லா தெரியும் நான் இந்த இடத்துல பல்ப் வாங்கிட்டேங்கிறது நம்மளோட மனசுக்கு நல்லா தெரியும். ரெண்டாவது 3 ஃபைல் வச்சிருக்கேன் அப்படின்னாரு. 3 ஃபைல் வச்சிருக்கேன்னா அன்னைக்கு அது பெரிய ஹைப் இருந்தது. ஆனால் ஒரு அடுத்த நாள்ல வந்து ஃபைல் இருந்தா நடவடிக்கை எடுன்னு சொல்லி எல்லாரும் சொன்ன பிறகு அதன் பிறகு அந்த செயல்பாடு நடக்கவே இல்லை. இப்ப என்ன ஆகுதுன்னா அவரோட மைண்டுக்கு அது தெரியுது, நம்ம நினைக்கிற அளவுக்கு இல்லை. அவரோட ப்ரொடியூசர்னாவே வச்சுக்கோமே, 3வது நாள்ல படம் பிரம்மாண்ட வெற்றின்னு நிகழ்ச்சியை வேணா நடத்தலாம். ப்ராஃபிட்டா லாஸ் ஆங்கிறது ப்ரொடியூசருக்கு தெரியும்ல. கிட்டத்தட்ட இவருக்கு அந்த மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கு. அவருக்கு விருப்பம் இல்லைங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது இந்த இடத்துல இந்த ஷோல நம்மளால பர்ஃபார்ம் பண்ண முடியாதுங்கிறது அவருக்கு தெரியுது. இது ரெண்டும் தான் அவரோட அந்த இதுக்கு காரணம்னு நினைக்கிறேன். 6:30க்கு மேல அவரை கான்டாக்டே பண்ண முடியலங்கிறதும் இந்த பத்திரிகைகள்ல தான் வருது. அவர் அணுகவே முடியாது அப்படிங்கிறதும், தொந்தரவே பண்ணாதீங்க. இப்ப அந்த ரூமை மாத்துறதும் கூட அவர் யாரும் என்னை இடைஞ்சல் பண்ணிடாதீங்கிற ஒரு சொபிஸ்டிகேட்டட் பாலிடிக்ஸை நடத்த விரும்புறாரு. அதுதான் நான் குற்றம் சாட்டுவனே தவிர இதை வந்து மற்றவங்க ஓவர்டேக் பண்ணுவாங்கங்கிறது இல்லை. அவருக்கு அதை பத்தி பெருசாலாம் கவலை இல்லை. ரைட், இந்த இடத்துல இந்த ரேஸ்ல வின் பண்ணிட்டேன், ஓகே ஃபைன், அதுக்கு மேல எனக்கு தொந்தரவு பண்ணாதீங்கிற மாதிரியான ஒரு அதீத சொகுசு அரசியலை அவர் நடத்த விரும்புறாரு. பட் நேச்சுரலி அது ரொம்ப பெரிய பிரச்சனைகளை கொண்டு வரும். ஏன்னா ரொம்ப அடுத்து வரப்போற மழையோ அல்லது வரப்போற வேறொரு பிரச்சனையோ. எனக்கு என்ன ஆச்சரியம்னா இந்த மாதிரி அமுதன் மாதிரி ஒரு இது வந்தபோது வேங்கை வயலுக்கு முதல்வர் பதில் சொல்லணும்னு வந்த ப்ரெஷர் எவ்வளவு இருந்தது. ஆனா இப்போ பள்ளி கழிவறையில மனித மூலம் அது செய்தியாவே வரல. ஒரு 24 மணி நேரம் கூட அது இல்லை. அதே போல இந்த திருப்பூர்ல ஒரு பையன் பொண்ணோட அப்பா கொண்டுட்டாங்க. அந்த ஃபுட்டேஜ் மறுநாள் தான் ஒளிபரப்பாகும். எங்க இங்க ஈசிஆர்ல இருந்து வந்த ஒரு போயிட்டே வந்துடலாம் ஒரு நிருபர், அந்த ஃபுட்டேஜ் மறுநாள் தான் டிஸ்பிளே ஆகுது. அப்போ இந்த மீடியாக்கள் எந்த அளவு இவங்களுக்கு ஃப்ளெக்சிபிளா இருக்காங்கிறத பார்க்கும்போது இது எல்லாமே சேர்த்து என்ன செய்யும்னா, பிரச்சனை வந்து நீங்க தள்ளி போடலாம். ஒரு சிக்கலை நாம தள்ளி போடுறோம்னா பிரச்சனை காம்ப்ளிகேட் ஆகும், இன்னும் மோசமாகும். தள்ளி போட போட பிரச்சனை மோசமாகும். அப்போது இது சரி செய்யறது முடியாமலே போகலாம். ஒரு தலைமையில் இருக்கிற ஒருத்தர் மீது பயம் இருந்தா தான், அவங்க என்னைக்கு வேணா நம்மளை கேள்வி கேட்பாங்கிறது இருந்தாதான், தினசரி அந்த செயல்பாடுகளை ஒருத்தர் பார்த்தா தான் தமிழ்நாடு மாதிரியான ஒரு ஸ்டேட்டை ரன் பண்றது சாத்தியம். இந்த இவருக்கு இருக்கிற அந்த என்னை தொந்தரவு பண்ணாதங்கிற மனோநிலை இருக்கு இல்லையா, அதற்கு தமிழ்நாடு கொடுக்க போற விலை வந்து எவ்வளவுங்கிறது நம்மளால மெஷர் பண்ணவே முடியாது. ஆனா இந்த சோகால்டு நடுநிலையாளர்கள் அப்படின்னு சொல்றவங்க, இல்ல மூத்த பத்திரிகையாளர்கள் எல்லாம் வந்து சொல்றாங்க தாவேகா புது கட்சி, அவங்களுக்கு பெரிய அனுபவம் கிடையாது. அப்ப அவங்க ப்ரொவோக் பண்ற மாதிரி பேசுறாங்கன்னா டிஎம்கே ஏன் வந்து அங்க போய் அந்த ட்ராப்ல வந்து ஏன் சிக்கிறாங்க, அவங்களுக்கு தான் அனுபவம் இருக்கே அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு விமர்சனமும் என்னன்னா, இது போன்ற விஷயங்கள்ல தாவேகா ஈடுபடுறதுக்கு காரணமே வந்து திமுக தான். ஏன்னா திமுக வந்து இன்னமும் அந்த தாவேகா ஒரு 35% ஓட்டு வாங்கி அவங்க ஆட்சி அமைச்சிட்டாங்கிற விஷயத்தையும் அவங்க அங்கீகரிக்காம தொடர்ந்து தாவேகா எம்எல்ஏக்களையும் சரி, அமைச்சர்களையும் சரி, பொதுவெளியிலையோ சமூக ஊடகங்களையோ அவங்கள மட்டம் தட்டிட்டே இருக்கிறாங்க. ஸோ அது ஒரு ஆக்ஷன் கெட்ஸ் அன் ஈக்குவல் ரியாக்ஷன் அப்படிங்கிற மாதிரி அதற்கான ஒரு ரியாக்ஷனா தான் இதை பாக்குறோம் அப்படின்ற ஒரு விமர்சனங்களை வைக்கிறாங்க. ஒரு பழமொழி இருக்கு, கேள்விப்பட்டீங்களா? அதாவது ஒரு பிச்சைக்காரன் சொன்ன மாதிரி சொல்லுவாங்க, தினம் இல்லைங்கிற மகாலட்சுமி இல்லைன்ட்டா டெய்லி சோறு போட்ட மூதேவி உனக்கு என்ன கேடுன்னு சொன்னானா. இப்போ என்னன்னா இந்த நம்ம குடும்பங்கள்ல கூட பார்த்தா ஒருத்தர் செலவு பண்ணிட்டே இருப்பாங்க, ஒருத்தர் சப்ளை பண்ணிட்டே இருப்பாங்க. செலவு பண்றவன்ட்ட பேரை கோவம் வராது, கொடுக்குறவன் ஒரு நாள் பணத்தை கொடுக்கறது நிறுத்தினா அவன் பேரை தான் கோவப்படுவாங்க. திமுகவோட தலைவிதி மாதிரி இது. நீங்க என்னத்தை தான் கொண்டு வந்து கொடுத்தாலும் கடைசியா சுத்தி வளைச்சு வந்து நீங்க தானே அட்ஜஸ்ட் பண்ணணுங்கிறது. இப்போ இந்த மாதிரி ஒரு அரசியல் போயிட்டு இருக்கும் போது அவங்களால கவுண்டர் கொடுக்காம பாடம் நடத்திட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ கிரவுண்ட்ல அந்த பிரச்சாரம் எப்படி போகும்? திமுக பயந்துருச்சு, இது ஒரு கவுண்டர் இது கூட பண்ண தெரியல, நல்லவங்களா இருப்ப. இப்ப பிரச்சனை என்ன, எம்ஜிஆர் காலத்துல ஹீரோ நல்லவனா இருந்தான், அப்ப எம்ஜிஆரை செலக்ட் பண்ணாங்க. இப்போ தமிழ் சினிமாவில் ஹீரோ எல்லாமே எல்லா அட்டகாசத்தையும் பண்றவங்க. இப்போ அப்படி ஒரு கேரக்டர் அவங்களால செலக்ட் பண்ண முடியுது. நீங்க யோசிச்சு பாருங்க, விஜய் ஏதாவது வெல்ஃபேர் அதுக்கு முன்னாடி இதுல இருக்கும்போது பண்ணியிருக்காரா? கிடையாது. ஏதாவது இப்போ எம்ஜிஆரை போல இந்த ஒரு கட்டமைப்பு உருவாக்குறதுக்கு எல்லா கேரக்டரையும் நல்ல கேரக்டர் பண்ணியிருக்காரா? கிடையாது. சினிமாவோட பிரச்சனைகளுக்காக பேசியிருக்காரா? கிடையாது. அவர் செஞ்சதெல்லாம் என்னன்னு சொன்னா ஒரு என்டர்டைன்மெண்ட் கண்டென்ட்டை கொடுத்தாரு. அந்த கண்டென்ட்டை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு பிஆர் டீம் இருந்துச்சு, அது வழியா அவர் வர்றாரு. இதை ஒரு தகுதியா வச்சுட்டு ஒரு கட்சி வந்துட்ட பிறகு அவங்களுக்கு நீங்க பாடம் எடுங்க அப்படின்னு சொன்னா எப்படி அது சாத்தியம்? இந்த டிமாண்டே ரொம்ப ரொம்ப அபத்தமானது. அண்ட் எல்லா பழியும் தூக்கி அங்க போடுறது இருக்குல்ல. இப்போ ஒருத்தருக்கு நேத்து கேட்கிறாரு,
பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், நீங்க ஒரு தலித்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஆக்குனீங்களா? என்னால் அதை புரிஞ்சுக்கவே முடியல. உயர்கல்வித்துறை அமைச்சர் இருந்தார்ல. நேற்று இன்ஃபேக்ட் சமூக நீதித்துறையுடைய மானிய கோரிக்கை அதுல பேச வேண்டிய முக்கியமான விஷயங்கள் எவ்வளவோ இருந்தது. அதற்கான ஃபண்ட்ஸ், இந்த SC/ST சப்ளான் ஃபண்ட்ஸை எப்படி வந்து கடந்த திமுக ஆட்சியிலேயே அந்த விமர்சனம் இருந்தது. SC/ST சப்ளானுக்கான தொகையில வந்து அவங்க மற்ற ஜென்ரல் இதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்கன்னு. இப்ப இந்த ஆட்சியிலையும் அந்த பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத நிறைய பேர் ஃபிளாக் பண்றாங்க. இந்த மகளிர் உரிமை தொகைக்கான ஃபண்டு, அப்புறம் இந்த வெற்றி பயணத்துக்கான ஃபண்டெல்லாம் அதுல இருந்தா எடுக்கிறாங்கன்னு. இப்போ இது போன்ற விஷயங்கள் வந்து டோட்டலா வந்து இந்த சண்டை அப்படிங்கிற ஒரு மடை மாற்றத்துல இது போன்ற பேச வேண்டிய விஷயங்கள் வந்து கடந்து போயிடுறாங்களோ. ஆமா, இது வந்து ஒரு பிஹேவியரல் சிங்க்குங்கிற மாதிரி தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அது முழுக்கவே இவங்களோட இந்த மாதிரி நடந்துகிற ஒருத்தரோடு இப்ப பேசுறாங்க இல்லையா, ஆதவர்ஜுனாவோ அல்லது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இருக்க ராஜ்மோகனோ, இவங்களோட அந்த பிஹேவியர் இருக்குல்ல, நிர்மல்குமாரோ, இதை போல ஒருத்தர் நம்ம வேலை செய்யற இடத்துல நடந்துக்கிட்டா நம்மளால வேலையை ப்ராப்பரா செய்ய முடியுமா? அது சாத்தியமே கிடையாது. ஏன்னா அது எதிரில் இருக்கிறவனை இன்சல்ட் பண்றதுக்கான ஒரு காரணத்தை அவங்க தினசரி தேடிக்கிட்டு இருப்பாங்க. என்ன எதிரில் இருக்கவன் எப்ப வேணா ப்ரோவோக் பண்ணுவாங்கிற ஒரு நிலைமை இருந்துச்சுன்னா ஒரு ப்ராக்ரெசிவான உரையாடல் நடத்தவே முடியாது. இப்போ இந்த அவரு எதிரில இருக்கிறவங்களை ப்ரோவோக் பண்றதை தாண்டி இன்டைரக்டா இந்த சைடு இருக்கிறவங்களையும் தூண்டி விடுறாருன்னு தோணுது. நேத்து என்ன உங்களுக்கு மட்டும் தான் சவுண்ட் விட தெரியுமா, எங்களுக்கு சவுண்ட் விட தெரியாதா அப்படின்னு அமைதியா இருக்கிறவங்களையும் சவுண்ட் விடுங்க அப்படின்னு இன்டைரக்டா சொல்ற மாதிரி. 55 பேர் இருக்கீங்க. இத சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா, அந்த ஒரு கோயம்புத்தூர் பக்கத்துல ஒரு ஜோசேகார MLA இருக்காங்கல்ல, ஆமா, அவங்க படிக்கும்போது தப்பா படிக்கிறாங்க. மனமார்ந்த நன்றியை மன்மத நன்றிங்கிறாங்க. அது ஒரு சில்லி, ரொம்ப என்னடா எப்படி தப்பு பண்றாங்களேங்கிறது கூச்சப்பட வேண்டிய ஒரு பிழை. ஆனா ஒரு கட்டத்துக்கு பிறகு எல்லாரும் ட்ரால் பண்ண பிறகு அதற்காக வருத்தப்படாம ஒரு கூட்டத்துல போய் அவங்க என்ன பேசுறாங்கன்னா மன்மத வணக்கம்னு ஆரம்பிக்கிறாங்க. இவங்களோட மனநிலையை ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா இதுதான். அவர்கள் தங்கள் மீதான அந்த விமர்சனங்கள் குறித்து அவங்களுக்கு எந்த அக்கறையும் கிடையாது. நான் அப்படி தாண்டா அப்படிங்கிறது. இந்த கல்ச்சர் வந்து அவர் விஜய் ஆரம்பிச்சதுல இருந்து இருக்கு. எல்லாரும் என்ன சொல்றாங்க, அவங்க சங்கீதா கேஸ் போடுறாங்கன்னும் போது அவர் மறுநாள் அவங்க என்ன குற்றச்சாட்டை வச்சாங்களோ அந்த குற்றச்சாட்டை ஆமா நான் அப்படிதான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இவர் அந்த அவங்களோட போய் காட்டின அந்த டெமான்ஸ்ட்ரேஷன் இருக்கு இல்லையா, நான் அப்படிதான் பண்ணுவேன் அப்படிங்கிறது அது இப்போ வரைக்கும் கண்டினியூ ஆகுது. இப்படி இருக்கிற நடத்தையோடு இருக்கிற ஒருவர் தன்னோட செயல்பாடுகள்ல என்ன மாற்றத்தை செய்வார்? நம்ம ஒரு தப்புப்படுத்தி கூச்சப்பட்டா தான் நம்ம அதை மாற்றுவோம். ஐயோ அதை நான் செஞ்சிருக்க கூடாதும் போது தான் நம்ம மாற்றுவோம். ஆனா இவர்கள் அந்த பிழையெல்லாம் வந்து தனக்கான கிரெடிட்னு நினைச்சுக்கிறாங்க. நான் அப்படிதான் பேசுவேன் அப்படின்னு அவங்க ஒரு தாரக மந்திரம். பப்ளிசிட்டி இஸ் பப்ளிசிட்டி, அவ்வளவுதான். அது பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாம் அவங்களுக்கு கவலை இல்ல. இந்த பிஹேவியர்னால எந்த இடத்துலயுமே நல்லது நடக்க முடியாது. இவங்களோட ஒட்டுமொத்த மாடசாப்பரண்டி இதுதான். ஏதாவது ஒன்று டெய்லி நியூஸை ப்ரொடியூஸ் பண்ணு. உனக்கு வேண்டியது என்ன? நியூஸ் தானே. அதே நல்ல நியூஸ்ன்னு தேர்ற, நான் உருவாக்கி தரேன், அதை வச்சுக்கிட்டு ஜாலியாக இரு. நீ ஒரு விஷயத்த கன்சிஸ்டண்ட்டாக ஒரு பிரச்சனை குறித்து நீ எதையும் பேசிடாத. இப்போ வட இந்தியா கொஞ்சம் உருட்ட மாதிரி தெரியுது. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் செக் பண்ணீங்கன்னா வேலைவாய்ப்பின்மையை பேசுகிறாங்க. அந்த நீட் இருக்கு இல்லையா, நோ எஜுகேஷன் எம்ப்ளாய்மெண்ட்டு ட்ரைனிங், இது இல்லாமல் மட்டும் ஆக்சுவல் கணக்கு 14 கோடி பேர் இருக்காங்க இந்தியாவில். 8 கோடி பேர் கிட்டத்தட்ட எந்த செயல்பாட்டிலையும் இல்லாமல் 8 கோடி பேர் இருக்காங்கங்கிற விவாதம் வட இந்தியாவில் இருக்கு. ஆனால் இங்கே அந்த மாதிரியான ஒரு டிஸ்கஷனே கிடையாது. என்ன காரணம்னு சொன்னால் அதை விட இன்ட்ரெஸ்டிங்காக வேற ஒன்று இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு இந்தியாவுடைய மூடு வேற மாதிரி இருக்குன்னு சொல்றீங்க. பட் நேத்து பாத்தீங்கன்னா மூட் ஆஃப் தி நேஷன் சர்வே அப்படின்னு இந்தியா டுடேல வெளியிட்டு இருக்கிறாங்க. மூட் ஆஃப் தமிழ்நாடு மாறி ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு. இன்னைக்கு 3 மாசமா தமிழ்நாடுடைய மூடு வேற லெவல்ல இருக்குங்கிறது நமக்கு தெரியுது. பட் மூட் ஆஃப் த நேஷன்ல முதல் முறையாக விஜய் வந்து PM கேண்டிடேட்டுக்கான ஒரு என்ட்ரி கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு நேற்று பதிவு பண்ணியிருக்கிறாங்க. மோடிக்கு 48%, ராகுலுக்கு 26%. 3வது இடத்துல விஜய் இருக்கிறாரு, அவருக்கு 6% வாக்குகள். 4வது இடத்துல அபிஜித் திப்கே இருக்கிறாரு, அவருக்கு 1% அப்படின்னு சொல்றாங்க. இந்த நியூஸ் வரும்போதே பேரலா இன்னொரு நியூஸ் என்னன்னா, ஒரு நேர்காணல்ல அபிஜித் திப்கே எனக்கு பிடிச்ச முதலமைச்சர்கள் அப்படிங்கிறதுல முன்னாள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுடைய பேரை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாரு. அவர் கல்விக்காக நிறைய பண்ணியிருக்கிறாரு, வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் நிறைய பண்ணியிருக்கிறாரு, தமிழ்நாடை வந்து ஒரு முன்னணி மாநிலமா கொண்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு அவர் சொல்றாரு. ஸோ சிஜேபிக்கும் டிஎம்கேக்கும் உள்ள ஒரு கோயாலிஷன் வரும் அப்படிங்கிற பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இப்படி ஒரு நேஷனல் லெவல்ல விஜய் கொண்டு போய் ப்ரொஜெக்ட் பண்ண வேண்டிய ஒரு தேவை எங்கேருந்து வருது அப்படிங்கிறது ஒரு கேள்வி.
இவ்வளோ ஃபேக் நியூஸை வந்து தெரிஞ்சே சோஷியல் மீடியால, நார்த் இந்தியன் மீடியால இன்ஃப்ளூயன்சர்ஸை வச்சு பரப்புறாங்க. ஆனா சிஜேபி ஒரு போஸ்ட் போட்டா உடனே நீக்கக்கூடிய பாஜக இதை அமைதியா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதுவும் ஏன்? இது நம்ம ஆரம்பத்துல இருந்து விஜயோட growth பிஜேபி ஒரு 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 இன்டென்ஷனோட தான் அலோவ் பண்ணுதுங்கிறது தான் என்னோட சந்தேகம். இப்போ அதை இன்னும் ஊர்ஜிதப்படுத்த முடியுது. இந்தியா டுடே அக்ஷிதா தமிழ்ல ஒரு தனி சேனல், அவங்க அக்ஷிதா இருக்காங்க, அது தனி சேனல் தமிழ்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்தியா டுடே மார்க்கெட் குறையிற நேரத்துல, இந்த சேட்டலைட் சேனலுக்கானது குறையும் போது அவங்க தான் இந்த இதை வந்து இறக்கி விடுறாங்க. விஜயை இறக்குறதன் மூலமா பாஜகவுக்கு எனக்கு தெரிஞ்சு அடுத்த 29 எலெக்ஷன்ல பல பெனிஃபிட் உண்டு. காங்கிரஸை ஐசோலேட் பண்ணலாம். இப்போ இவரை எமர்ஜ் ஆகி வரும்போது ஏன் அவரை யார் தலைமைங்கிற ஒரு குழப்பத்துல வரும். சவுத்துல இவரை கை காட்டி காங்கிரஸை கைட்டி விடுறது. ஏன்னா திமுகவை பாஜக நிர்பந்தப்படுத்தினதே நீங்க காங்கிரஸை கைட்டி விடு, உனக்கு எதுவும் தொந்தரவு இருக்காதுங்கிறதா திமுகவுக்கு பல சமயங்கள்ல கொடுக்கப்பட்ட அழுத்தம். இன்ஃபேக்ட் நீங்க இதுல விசாரிச்சா தெரியும், ரிப்பப்ளிக் டிவியில திமுக ஆதரிச்சு பேசுறவங்கள்ட்ட சொல்றதே என்னன்னா, நீங்க காங்கிரஸை சப்போர்ட் பண்ணாதீங்க, உங்களுக்கு டைம் தர்றோங்கிறது தான் அவங்களுக்கு கொடுத்த ஆஃபர் எல்லாம். இது எப்பாடுபட்டாவது காங்கிரஸ் ஐசோலேட் பண்றதுங்கிறது அவங்களோட திட்டமா இருந்தது ரொம்ப காலமாவே. தமிழ்நாட்டில் அதை திமுகட்டேருந்து அதை ஐசோலேட் பண்ணி இது செஞ்சாங்க. இப்போ விஜயை வளர்ப்பதன் மூலமாக ராகுல் காந்திக்கு போக வேண்டிய ஓட்டுகளை இன்னொருத்தர் சொல்லி திருப்பலாம். ஸோ ஆப்போசிஷனை உடைச்சு விட்டுட்டோம்னா இது வந்து பிஜேபிக்கு தானே அட்வான்டேஜ். அவ்வளவுதான். அப்ப எனிவே இந்த அதிருப்தி எல்லாத்தையும் யாரால வென்றெடுக்க முடியுமோ அந்த தரப்பை வந்து உடைக்கிறது. ரெண்டாவது, விஜயை ப்ரமோட் பண்றதன் வழியாக சிஜேபிக்கு ஜென்சி ஓட்டு வந்து ராகுல் காந்திக்கு பெருசா வரலங்கிறது சிஜேபி போராட்டங்கள் மூலமா தெரியுது. பட் அந்த ஓட்டை அவர் எடுக்கிறத விடவும் ஒரு பாப்புலர் ஸ்டார், இவங்க எதுல கடுப்பா இருப்பாங்கன்னா, பாப்புலர் வந்து விஜய்னாரு, ப்ராக்ரஸிவ் லீடர் வந்து ஸ்டாலின்னாரு. பாப்புலர் யார் வேணா ஆகலாம், எந்த செயல்லையும் செய்யலாம். யாரு திவாகர் இந்த வாட்டர்மெலன் ஸ்டார் மாதிரி கூட ஒருத்தர் பாப்புலர் ஆகிடலாம். ப்ராக்ரஸிவா இருக்கிறதுக்கு தான் உங்களுக்கு உழைப்பு வேணும், உங்களுக்கு எல்லாரையும் அனுசரிச்சு போற ஒரு பண்பு வேணும், அண்ட் ஒரு விஷன் இருக்கணும். இதெல்லாம் வேணும், இந்த ஸ்டேட்டுக்கு இதெல்லாம் வேணும்னு, அண்ட் ஒரு பரந்த மனப்பான்மை, இது எல்லாமே இருந்தால் தான் நீங்க ப்ராக்ரஸிவா இருக்க முடியும். பாப்புலரா இருக்கிறதுங்கிறது வேற. இந்த சோஷியல் மீடியா காலத்துல நீங்க அல்காரிதத்தை கேப்சர் பண்ணிட்டா போதும், பாப்புலர் ஆகிடலாம். ஸோ இது அவங்கள வெறுப்பேற்றிருக்கலாம். பட் சிஜேபியை அதற்கு போக வேண்டிய ஓட்டை குறைக்கிறது அண்ட் ராகுல் காந்தியை காலத்துக்கும் எதிர்கட்சி தலைவராக வச்சுக்கிறதுங்கிற இந்த அசைன்மெண்ட்ல தான் விஜய்க்கு இந்த மாதிரியான ஒரு ஹைப் தரப்படுதுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இந்த அவர் குறித்து வந்து அந்த ஃபேக் நியூஸ் எல்லாம் இருக்குல்ல, அதை அவங்க அலோவ் பண்றது. அதை ஏன்னா பாஜகவால் ஒரு நிமிஷத்துக்கு இத்தனைங்கிற வகையில போஸ்ட் எல்லாம் டெலீட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இப்போ வரைக்கும். ஆனாலும் இந்த ஃபேக் நியூஸை 1.5 கோடி இது போகிறதுக்கும் ஒரு மில்லியன் லைக்ஸ் வர்ற அளவுக்கு ஒரு நியூஸை வந்து ஒரு ஃபேக் நியூஸை வந்து அலோவ் பண்றாங்க. அதுவும் ஒவ்வொரு செக்ஷனுக்கும் ஒரு செய்தி. நீங்க முஸ்லீம்களுக்கு ஒரு செய்தி, அதை இதெல்லாம் இஸ்லாம் மறந்துட்டு அது என்னன்றத, பட் மற்றது ஞாபகம் இருக்கு. அந்த பசுவதைக்கு எதிராக கேஸ் போட்டிருக்காரு, பெட்ரோல் விலை ஏத்துனா நான் வரி கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டாரு, பாகிஸ்தான்ல போய் இறங்கிட்டாரு, என்கவுண்டர் பண்றாரு, பெண்களை பாதுகாக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு செக்ஷனுக்கும் ஒரு இதை கொடுக்கும்போது சுலபமா கேஸை கூட போட்டுக்க முடியும். சிம்பிளா இது யார் செய்யறா, எப்படி இந்த ஃபேக் நியூஸ் நீங்க கொடுத்தீங்கன்னு ஒரு சிம்பிள் எஃப்ஐஆர்ல இது மொத்தத்தையும் பாஜகவால கோழி கழுத்த திருவுற மாதிரி திருவிட முடியும். அவங்க அலோவ் பண்றாங்கன்னா அவர்களுக்கு ஒரு பலன் இல்லாமல் பாஜக இது போன்றதை அலோவ் பண்ணாது. அப்போ இவங்களே தான் இவங்களை அலோவ் பண்றாங்க. இன்னொன்னு, எனக்கு விஜய்க்கு வந்து பிஎம் அளவுக்கு சிஎம் ஆன பிறகு பிஎம்முக்கு நிஜமாவே ஒரு விருப்பம் இருக்குமாங்கிறதுல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. ஏன்னா இன்னது வேலை, ஜெயிஸ்டா கையை காட்டிட்டு பதவி இருக்கும் போது பந்தாவா இருக்கு, ஆனா இங்க வந்து காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் உட்காந்துருக்க வேண்டியிருக்குன்னு ஏதோ வேண்டா வெறுப்பா உட்காந்துருக்க மாதிரி தான் எனக்கு தெரியுது. பார்லிமெண்ட் இன்னும் டஃபா இருக்கும். அடுத்துதான் ஒரு பாஜகவை ஸ்ட்ராங்கா அவர் எதிர்க்காம நீங்க பிஎம் ஆக முடியாது இல்லையா? அப்போ பாஜகவை எதிர்க்கிற வேலையை செய்வாருன்னு நம்புறதுக்கான ஒரே ஒரு ஆதாரம் கூட நம்ம கிட்ட கிடையாது. அவர் அரசியலுக்கு வந்த நாள்லையும் கிடையாது, அவங்க ஜெயிச்சு அப்போ கூட பரவாயில்ல, நம்ம ஜெயிப்போமானு தெரியாது, ஒரு பயம் இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஜெயிச்சு நீங்க 108 சீட்டை வின் பண்ணி நார்த் இந்தியாவில் உங்க பேரெல்லாம் வந்து போய் ஒரு ஃபேக் நியூஸ் அவங்களை நம்புறான்னா அந்த இந்த அளவுக்கு ஒரு ஃபேம் இருக்குன்னாலும் கூட இப்போ வரைக்கும் பாஜகவை எதிர்த்து பேசுறதுக்கான ஒரு சின்ன ஸ்டெப், ஒரு மில்லிமீட்டர் கூட நகராத ஒருவர் எப்படி பாஜகவோட சண்டை போட்டு பிஎம் ஆக விரும்புவார்? என்ன சினிமாவா, தமிழ் சினிமாவில் பெரிய ஆளாட்டம் பேன் இண்டியா ஸ்டார் ஆயிடலான்னு நினைக்கிறது காலம் உண்டு. அவர் அதவே பெருசா அவர் ட்ரை பண்ணதில்லை, சினிமாலே அவர் ட்ரை பண்ணதில்லை. இதுல அவர் ட்ரை பண்ணுவாருன்னு சொன்னா மேபி சுத்தி இருக்கவங்க உசுப்பி விடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும்.
அல்லது ஒரு 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 அல் ஒரு மூளையில மனசோட மூளையில இருக்கிற ஒரு விருப்பம் இருக்கலாம். ஆனால் அது செயல்பாட்டு அளவில் அதை செய்யறதுக்கான துணிச்சலோ விருப்பமோ விஜய்க்கு இருக்கும்னு நான் சீரியஸா நம்பல. நான் பர்சனலா ஒரு பிஎம் ஆயிட்டாருன்னு எனக்கு சந்தோஷம். ஏன்னா நான் மட்டும் ஏன் கஷ்டப்படணும், போ எல்லாரும் சேர்ந்து யாம் பெற்ற இன்பம் இந்தியா முழுக்க பெருக நாங்க மட்டும் ஏன் பாடுபடணும், போங்க எல்லாரும் வச்சுங்க அப்படிங்கிற அளவுல தான் நான் இருக்கேன். அது தடுக்கலாம் இல்லை. ஒருவேளை ஒரு பாஜக அவர் ஏத்து பேசினார்னு வச்சுக்கோங்களேன், நான் அது சந்தோஷமா ஏத்துக்கிறதுக்கும் தயார். அப்படி ஒண்ணு நடக்கவே இல்லையே. இந்த இந்த இதுல கரண்டியில எடுத்து பாக்குறது என்ன, அகப்பையில தான் இருந்தது, சட்டியில இருந்தா தானே வரப்போகுது. அந்த மாதிரியான தடமே இல்லாம இவர் பாஜக ரொம்ப லாஜிக்கலான கேள்வி. பாஜகவை எதிர்க்காமல் எப்படி ஒரு பிஎம் கேண்டிடேட் ஆகிறதுக்கான முயற்சியை அவர் செய்ய முடியும்? ஏன்னா இப்ப சிஜேபியோட போராட்டத்தை பார்த்தோம்னு சொன்னா என்டையர் சோஷியல் மீடியாவை கட்டுப்படுத்துற இடத்துல பாஜக இருக்கு, என்டையர் மீடியா கண்ட்ரோல் பாஜக இருக்கு. சிஜேபிக்கு கவரேஜே இல்லைன்னாலும் கூட எல்லா இடத்துலையும் அவங்களுக்கு ஒரு ஆதரவு வருது. அப்படிங்கும்போது இது முழுக்க முழுக்க பாஜகவை விரும்பாத இளைஞர்கள் கூட்டத்தோட ஒரு ஆர்கானிக் சப்போர்ட் இருக்கு. ஆமா, இவ்வளவு பெரிய இது வந்து வந்ததே கிடையாது. அண்ட் ரெண்டாவது, காங்கிரஸ் இதுல கத்துக்க வேண்டியது என்ன நினைக்கிறேன்னா, இந்த 12 ஆண்டு காலத்துல ஒரு வாரம் தொடர்ச்சியாக ஒரு விஷயத்துக்காக காங்கிரஸ் போராடின வரலாறுன்னு ஒன்று கிடையாது. மேபி தமிழ்நாட்டில் மட்டும்தான் செஞ்சோம். அது சிஏஏக்கு எதிராக போராட்டமா இருக்கட்டும், அல்லது கட்சிகளா சொல்றேன் நான், அமைப்பா இல்லை, கட்சிகள் விவசாயிகள் போராட்டம்லாம் நடந்ததுனாலும் கூட காங்கிரஸும் மற்ற கட்சிகளும் செய்யல. அதை நம்ம சைட்ல மட்டும்தான் செஞ்சோம். பட் சிஜே 1 மந்த் ஒரு போராட்டத்தை அவங்களால நடத்த முடியுது. அதனுடைய தொடர்ச்சியாக இன்னொரு வேலையை செய்ய முடியுது. ராஜஸ்தான்ல போய் பள்ளிகளில் ஆய்வு செஞ்சு அதை பத்தி சொல்ல முடியுது. பள்ளிகள் ரெஸ்பாண்ட் பண்ணுறதுங்கும் போது ஆர்கானிக்கா பாஜகவுக்கு எதிரான ஒரு ஒரு மூமெண்ட்டுக்கு ஆதரவு இருக்குங்கிறது தெரியுது. பட் அந்த கூட்டத்தை இவர் எப்படி வின் பண்ணுவார்? அதுக்கான செயல்பாடே இல்லாமல் அதை செய்வாருங்கிறது என்ன தோணுதுன்னா, அவர் வந்து ஆப்போசிஷனை பிரிக்கிறார். இந்த போராட்டத்தில் ஏதாவது ஒரு என்ஜிஓ இறக்கி விட்டு அதை கலைச்சி விடுறதுக்கான வேலையை கம்பெனிகள் செய்யும் இல்லையா, அதை போல இவங்களை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்கிற மாதிரி தான் எனக்கு புரியுது. அண்ட் இவரோட நடத்தையை பார்க்கும்போது விருப்பம் இருக்கலாம், பட் அதை செய்யறதுக்கான துணிச்சல் அவருக்கு நிச்சயமா இருக்காது. அந்த முடிவை கூட அவர் எடுக்க மாட்டாருன்னு தான் நான் நம்புறேன். சந்தேகமா இருந்தா சட்டமன்றத்துல பாஜக பேரை கூட உச்சரிக்க விடாம எப்படி ஒரு மாதிரி அந்த 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 ஒருங்கிணைப்பு எப்படி சாத்தியப்படுது? சபாநாயகரும் சொல்றாரு அதை சொல்லாதீங்கன்னு. இவரு ஆதவர்ஜுனா அவை குறிப்புல இருந்து நீக்குங்கன்றாருங்கும் போது அவங்களுக்கு இயல்பில் அந்த விருப்பம் இல்லைன்னு தெரியுது. அப்போ இது ஒரு 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 கூட்டா சேர்ந்துக்கிட்டு, இப்ப நீ ஒன்ன நான் ப்ரமோட் பண்ணிக்கிறேன், ஒன்னு நான் கைவிக்க மாட்டேன், நீ எனக்கு மேலே உனக்கு ஒரு 10% இருக்குன்னு சொன்னா இந்தியா அலையன்ஸ் நாசமா போறது மட்டும்தான் என்னோட பர்பஸ். அவ்வளவுதான். அந்த 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 சினிமா ஜோக் வரும்ல, நான் லவ் பண்ணா என்ன, நீ லவ் பண்ணா என்ன, மொத்தத்துல அந்த குடும்பம் நாசமா போகணுங்கிற மாதிரி நீ பிஎம் கேண்டிடேட்டுக்கு நில்லு, யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், எனக்கு இந்தியா அலையன்ஸ் நாசமா போனா போதும். அதை ரியலைஸ் பண்ணதுனாலதான் இப்போ வந்து தேவையில்லாம அவசரப்பட்டுட்டோமோன்னு காங்கிரஸ்ல யோசிக்கிறது இப்பதான் வருது. மாணிக்க தாக்கூர் சொல்றாருல, நான் உன் பக்கம் வரலன்னா அமித்ஷா அவங்கள நசுக்கிருப்பாரு, தரையோட வச்சு நசுக்கிருப்பாருன்னு சொல்றதெல்லாம் இப்ப அங்கலாய்ப்பு தான். உனக்காக பண்ணனே இப்படி விட்டுட்டு போயிட்டியே அப்படிங்கிற ஒரு அங்கலாய்ப்பு. இது இன்னும் சீக்கிரமே கம்யூனிஸ்டுகளும் சரி காங்கிரஸும் சரி, ஒண்ணு இவங்களா தாங்க முடியாம வெளியில வருவாங்க, அல்லது அவங்களா அடிச்சு துரத்துவாங்க. இது ரொம்ப சீக்கிரமே நடக்குங்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா கம்யூனிஸ்டோட பிரச்சனைகளை இல்லை, நாங்க உங்களுக்கு இந்த சிக்கல்களை சரி செய்யறோம்னு வாக்குறுதி கொடுத்த மாதிரி நான் எதையுமே பார்க்கல. முதல்வர் தரப்புல இருந்து வரல, அமைச்சர்கள் தரப்புல இருந்து வரல. ரொம்ப சீக்கிரமே அவங்களை அனாதையாக்கி துரத்தி விட்டுருவாங்கிற மாதிரியான அறிகுறிகள் தெரியுது. அண்ட் கம்யூனிஸ்டை கன்வின்ஸ் பண்ற மாதிரியான ஒரு அரசை இவங்க நடத்த முடியாதுங்கிறதும். ஏன்னா சுத்தி இருக்கிறது ஃபுல்லா முதலாளிங்க, பணத்தை முதல் போட்டு எடுக்கிறவங்க. விஷ்ணு ரெட்டி ஆகட்டும், அவர் என்ன இயல்புல ஒரு முதலாளி. ஜனநாயகன் ப்ரொடியூசர் யார், அவர் ரியல் எஸ்டேட், அவர் ஒரு முதலாளி. இங்க வந்து இவருக்காக முதலீடு போட்டவர் யாரு, ஆதவர்ஜுனா ஒரு ஓனர். அவருக்கு என்ன தொழில்ன்றது இருக்கட்டும், அவங்க ஒரு முதலாளி. நிதியமைச்சராக இருந்த அவருக்கு என்ன, ஒரு கல்வி நிறுவனம் நடத்தின முதலாளி. விஜயும் கூட தன்னோட பணத்தை எங்க கொண்டு போய் போட்டாரு, அவர் அகர மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சாரு. இல்ல, அவர் போய் ஒரு கோச்சிங் சென்டர் ஒரு தொழிலா நடத்துற இடத்துலதான் அவர் பணத்தை போட்டாருங்கும் போது முதலாளிகள்லாம் சேர்ந்து நடத்துற ஒரு அரசாங்கம். இந்த குற்றச்சாட்டு நீங்க திமுக மேல சொல்ல முடியாது. ஏன்னா அங்க ஒவ்வொருத்தருக்குமான ஒரு ரெப்ரசன்டேஷன் இருக்கு, அறிவுஜீவிகளுக்கான ஸ்பேஸ் இருக்கு. அவங்க வந்து மற்ற திராவிட இயக்கங்களுக்கு அவங்க பதில் சொல்லணும். தேர்தல் அரசியல் இல்லாத கம்யூனிஸ்ட் கட்சிகள் அவங்களோட நிர்பந்தத்துக்கு அவங்களுக்கு பதில் பண்ணணும் போது அங்க பல்வேறு குரூப்பை கன்வின்ஸ் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்கு திமுகவுக்கு. இது அடிப்படையில் முதலாளிகள் சேர்ந்து உருவாக்கின ஒரு கட்சி. இது எப்படி கம்யூனிஸ்டுகளுக்கு இணக்கமான ஒரு அரசா இருக்க முடியும்? அப்போ கம்யூனிஸ்டுகளையும் சீக்கிரம் துரத்துவாங்க. என்னைக்குங்கிறது தான், யாருக்கு நேரம் நல்லா இருக்குங்கிறத பொறுத்து தான். சீக்கிரம் துரத்திட்டா கம்யூனிஸ்ட் கட்சிக்கு நல்லது. 2-3 வருஷம் கழிச்சு துரத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க தான் பேரையும் கெடுத்துக்கிட்டு அதன் பிறகு வந்து தாவேக்காவை எதிர்க்கும் போது அதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் வேலிடேஷன் இருக்காது.
பல்வேறு விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துட்டீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி தோழர். தேங்க்யூ நன்றி. வெரி மச் ஃபார் ஜாயினிங்.